இப்போ இன்றைக்கு இன்னொரு நம்பிக்கை குறித்து இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Today I would like to talk another truth about hope. எபேசியர் 2வது அதிகாரம் Ephesians 2 12வது வசனம். verse 12. இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? Can we all read this together? Ephesians 2. எபேசியர் 2:12. நல்லா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் அதை திரும்பவும் பாருங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். Do take down notes and go back home and look through it. 2:12வது அதே வசனம். 2:12. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? 1 2 3. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசியர் சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, அப்போ அந்த காலத்தில் நீங்க நம்பிக்கையற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Paul is reminding the Ephesian church, saying you were without God, you were without hope. இப்ப God இல்லனா அங்க என்ன இருக்காது? If there is no God, என்ன இருக்காதுங்க? what is missing? God இல்லனா If there is no God, நம்பிக்கை இல்ல. there is no hope. God இருந்தா when God is there, நீங்க நம்பலாம். you can have இதாங்க இன்னைக்கு செய்தி. That is the message for today. உங்களுக்கு உங்கள் மேல ஒருத்தர் இருக்கிறார் என்ற நினைப்புல நீங்க இருந்தாலே நீங்க நம்பலாம். அந்த நம்புகிறது அவராலே உங்களுக்கு உண்டாகும். If you know and believe that you have somebody over your life, Amen. then you can believe that. எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God is on your எத்தனை side? கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்கிறார் என்பதை எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that God is working for கர்த்தர் you? உங்களுக்காய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் செய்கிறார் என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that Jesus is interceding for ஆவியானவர் you? உங்களுக்காய் பெருமூச்சோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that the Holy Spirit is இயேசு praying for you? கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that the blood of Jesus is speaking a better word over இன்றைக்கு you? உங்க மனதில் இருக்க வேண்டிய பெரிய யோசனை, பெரிய நினைவு என்ன தெரியுமா? எனக்காக ஒருத்தர் இருக்கிறார். One of the biggest thought and belief that needs to be in your mind is that I have someone for me. You have the God who created the universe. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உங்களுக்கு கடவுளாய், தேவனாய், பலனாய் உங்கள் மேல ஒரு சூப்பர் சக்தியா இருக்கிறாரு. The one who created this universe is a greater power over you. He is your protector. He is standing as your strength. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? அப்ப கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்க விசுவாசிச்சா, If you believe, நீங்க எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்பி அதை பெற்றுக்கொள்ளலாம். if you believe that there is a God and He is your God, then you can expect anything and hope for it to happen for you. ஆமென். Amen. எல்லாரும் இன்னைக்கு அதை மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. Today, set this in your mind. எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். I have someone. I have a God. I have a God. அதனால நான் நம்புவேன். அதனால நான் நம்புவேன். And that is why I believe. Amen. Amen. அப்ப தேவன் அற்றவர்களாய் இருக்கிற வாழ்க்கை என்னன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்க போகிறேன். I'm going to show you what it means to live godless without a God. Amen. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். We all know that there is God. அப்ப அந்த கர்த்தருடைய வல்லமையை நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ன்றதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு How சொல்லிக் can we கொடுக்க போகிறேன். experience the power of God in our lives? And this is what I would like to delve into today. 1 கொரிந்தியர் Can we open to 1 Corinthians 1வது அதிகாரம் chapter 1 21வது வசனம் verse 21. வாசிக்கலாம் எல்லாம் சேர்ந்து. எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இங்க என்னன்னு பார்க்கிறோம்? தேவ ஞானத்திற்கேற்றபடி இந்த உலகம், the world in God's wisdom. ஆமென். இந்த உலகம் எதுல இருக்கு? What is this world living in? இந்த உலகம் எதுல இருக்குங்க?
What is the world in? இந்த உலகம் எதுல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? What was the world created? தேவனுடைய ஞானத்திற்குள் இந்த உலகம் இருக்கு. This world was created in the wisdom of God. Amen. அதனால பாருங்களேன், இந்த உலகம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் டெய்லி உதிக்குது. You know, every day the sun rises. கரெக்ட்டா? Isn't it true? டெய்லி சூரியன் உதிக்குதா? Every day the sun rises. கரெக்ட்டா இல்லைங்களா? என்னைக்காச்சும் சூரியன் வந்து ஐயோ இன்னைக்கு டயர்ட் ஆச்சுன்னு படுத்துருச்சா? Does the sun ever sleep and say I'm tired today? ஆதாம் ஏவாள் காலத்துல உதித்த அதே சூரியன் இன்றும் உதித்து கொண்டே The இருக்கிறது. same sun that rose up in the times of Adam and Eve இன்றும் is மறைந்து still கொண்டே rising. இருக்கிறது. It still goes down. இன்றும் நிலாவின் வெளிச்சத்தை பார்க்கிறோம். We enjoy the வானத்தின் moonlight. நட்சத்திரங்களை பார்க்கிறோம். We see the stars in the ஆபிரகாமுக்கு sky. விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதற்காய் வானத்தின் நட்சத்திரங்களை கவுண்ட் பண்ண வச்சாரு பாத்தீங்களா? அதே நட்சத்திரங்களை இன்னும் பார்த்து கொண்டு We இருக்கிறோம். see the same stars that God showed Abraham to increase his அப்ப இது faith. எதனால உண்டானுச்சுங்க? So how did this happen? இந்த உலகம் எதுக்குள்ள இருக்கு? What is this world in? தேவனுடைய ஞானத்துக்குள் It இருக்கிறது. is in the wisdom of God. மனுஷன் எதையுமே செட் பண்ணல. A man did not set anything. மனுஷனால இந்த சூரியனை லேட்டா உதிக்க வைக்கவும் முடியாது, லேட்டா அஸ்தமிக்க வைக்கவும் முடியாது. Man cannot delay the rising or the setting of the sun. Amen. Amen. அப்ப ஏனென்றால் அது தேவனுடைய ஞானத்திற்குள் இருக்கிறபடியால் அந்த ஞானத்தின் அறிவுரைப்படி தான் அந்த எல்லாமே செயல்படுகிறது இந்த உலகம். Because the world is in the wisdom of God, everything works according to that. ஆமென். Amen. இந்த உலகத்தை மனிதன் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. Man cannot do anything to this world. இன்னைக்கு சொல்றாங்க climate change. People talk about weather changes. ஆமா, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. Yes, it is happening. ஆனா இந்த உலகம் அழியும் நினைக்கிறீங்க climate changeனால? Do you think the world is going to be destroyed மழை because of வந்துக்கிட்டு தானே climate? இருக்கு. It does rain. ஒரு 2 வருஷம் மழை வராம இருக்கலாம். Maybe it might not rain ஆனா for 2 பாத்தீங்கன்னா days, 2 போன years. வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா ஓவர் மான்சூன் வந்து ஓவர் தி லிமிட்ல போயிட்டு இருக்கு. But suddenly there would be a monsoon that overgoes its time. உடனே என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? வெயில் அடிக்கும்போது வெதர் சேஞ்ச், climate change அப்படினாங்க. People talked about climatic changes when it was very hot. அவ்வளவுதான் உலகம் அழிய போகுதுன்னாங்க. And the world is going to be destroyed. அடுத்த 2 வருஷம் மழை வந்துருச்சு. But the next year there was rain. அவங்கள என்ன சொல்றது? இந்த வெதர் சேஞ்சுன்னு சண்டை போட்டோம்ல. So what do we do? How do we explain this? கர்த்தருடைய ஞானத்துக்குள்ள இருக்குங்க. The world is in the wisdom of அடுத்த God. பகுதியை பார்க்கிறோம். But we're looking at the next part. தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் என்ன பண்றோம்? தேவ ஞானத்துக்குள்ள தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற நமக்குள்ள இன்னொரு ஞானம் செயல்படுது, சுய ஞானம். The world was created in the wisdom of God, but inside of us there is another wisdom which is working, which is self-wisdom. அது வந்து இங்கிலீஷ்ல வந்து ரீசனிங் அப்படினு சொல்லலாம். In English it is known as reason. Human calculation. Human calculations. Human understanding. Human understandings. Human wisdom. Human wisdom. இங்க God's wisdom இருக்கு. Here is God's wisdom on one ஆனா இங்க side. இன்னொரு wisdom கிரியேட் செய்யுது. But there is another wisdom at work. God's wisdom. We have God's wisdom on one world side. wisdom. The world's wisdom on the other. ஆண்டவருடைய ஞானம். The knowledge of God. உலக ஞானம். The knowledge of the world. இங்க தாங்க சண்டையே நடக்குது. And this is where there is conflict. இங்க தான் சண்டையே நடக்குது. This is where the conflict தான் பிரச்சனை arises. உண்டாகுது. This is where the problems இங்க தான் are. நம்பிக்கை நம்மனால நம்ப முடியல. This is where we are இந்த not தேவனுடைய able to ஞானத்தை நம்ப believe. முடியல. We are not able to தேவனுடைய understand. சப்ளையை நம்ப முடியல. We are not able to believe தேவனுடைய in the சுகத்தை supply. நம்ப முடியல. We are not able to believe in the health. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ப முடியல. We are not able to believe in ஏன்னா the உன்னுடைய goodness of God. பகுத்தறிவு சொல்லுது, Because your knowledge is telling you, இது எப்படி ஆகும்? how can this happen? நீங்க யாராச்சும் இங்க உட்கார்ந்திருக்கீங்களா? நீங்க பாஸ்டர் வாரம் பேசுறீங்க, இது எப்படி ஆகும்? யாராச்சும் உட்கார்ந்து இருந்தீங்களா? இன்னைக்கு சொல்றேன், அது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது, ஆனா நடக்கும். There may be somebody here who's saying, Pastor, every week you're preaching on this, but how is it going to happen? I want to tell you, I don't know how it's going to happen, but it will happen. ஏன்னா வேதத்துல ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கு. Because there is a verse in the Bible which says, காற்றையும் காண மாட்டீர்கள், you will not see the wind, மழையும் காண you will மாட்டீர்கள், not see the rain, பள்ளத்தாக்கு but the valleys தண்ணீரினால் will be filled with water. காற்று இல்லாம மழை இல்லாம தண்ணி வருமா? How will there be water without winds and the rains? மழை வரணும்னா காத்து வரணும். If you need to have the rains, you need the wind. காத்து வந்தா மழை வரும். If there is wind, there should மழை be வந்தா rain. தண்ணி வரும். If there is rain, there will தண்ணி be வந்தா water. பள்ளத்தாக்கு தண்ணீர்னால நிரம்பும். If it rains, the valley will be filled with water. But the Lord says, காத்தும் வராதுப்பா, there will be no மழையும் wind, வராதுப்பா, there will be no காலையில rain. எழுந்து பார்த்தீனா பள்ளத்தாக்கு தண்ணீர்னால But நிரம்பும். in the morning, the valleys எப்படி will be நடக்கும் filled. ஆண்டவரே? How will it be done, அதான் Lord? என்னோட ஸ்டைல்.
Well, that is my என் style, வழி says the தனி Lord. வழி, He says, my ways என்னோட are ஸ்டைல் தனி ஸ்டைல், my style is நான் வேற different. மாதிரி. He says, I am different. நம்மளுக்கு அங்கதாங்க பிரச்சனையே நடக்குது. That is where is our எப்படி conflict. How will it happen? நிஜமாவா? Really? ஆமாவா? Really? அப்படியா? Is it so? அப்படிதானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். Isn't that what we are நான் உங்களுக்கு doubting? சொல்றேங்க, God's wisdom is greater than all the powers of the human wisdom and human intellect. இந்த உலகத்தின் எல்லா ஞானத்தை பார்க்கலும், எல்லா அறிவை பார்க்கலும் மேலானது என்னுடைய தேவனுடைய அறிவு, தேவனுடைய ஞானம், தேவனுடைய பலன், தேவனுடைய ஆற்றல். The wisdom of God, His power, His comfort, that goes beyond every wisdom that is present in this world. உடனே கால்குலேஷன் மோடு போய்டும். Immediately we go into a calculative mode. நீங்க எத்தனை பேர் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க? How many of you are calculating today? நீங்க கர்த்தர் சொல்றார் கால்குலேட் பண்ணாதப்பா. The Lord says, stop your நான் calculations. பாத்துக்கறேன்றாரு. Enough, I will take care of it. எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னா யோசிக்காதீங்க, விட்டுருங்க. Don't be anxious about how it's going to ஏன்னா உங்க happen, when it's ஞானம் going to happen. சொல்லும் 9000 எங்க இருக்கு, 4 லட்சம் எங்க இருக்கு சொல்லுதா? Because your mind and your wisdom will say, where is 9,000, where is 4 lakhs? ஆனா என் கர்த்தர் யார் தெரியுமா? But do you know who's my God? ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் மாத்துறார். He will change anything and everything சமாரியா in just one பட்டணத்துல ஒரு night. பெரிய பஞ்சம் உண்டானுச்சுங்க. There was a big famine in the அது city of எப்படின்னா Samaria. புறாவின் எச்சம் இருக்கு பாத்தீங்களா, அத வாங்குறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. People were fighting for pigeon's poop. அந்த அளவுக்கு அங்க பஞ்சம். That's how bad the famine was. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். So there comes the prophet. அங்க சொல்றாரு, And he says, நாளை இந்நேரத்துல tomorrow this time ஓவர்ஃப்ளோன்றாரு. there will be an overflow. ஓவர்ஃப்ளோ. There will be an overflow. ராஜாவை பார்த்து சொல்றாரு. He tells the king. கிங்க பார்த்து சொல்றாரு. He tells the king. பஞ்சம் ஓவர்ன்றாரு. The famine is finished. இனிமேட்டு உனக்கு இந்த குறை இருக்காதுன்றாரு. You will not have this issue அங்க anymore. ஒருத்தன் கூட நின்னுட்டு இருந்தான். There was a man who was standing there. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இந்த தேசத்தின் பஞ்சம் ஒரே நாள்ல மாறாதுன்னு. He says, even if God opens up the heavens, this famine cannot be satisfied. அடுத்த நாள் என்ன தெரியுமாச்சு? Do you know what happened to him the next day? எத்தனை பேருக்கு அந்த கதை? How many of you know this story from the Bible? குஷ்டரோகிகள் வெளியே போறாங்க. There were lepers that went இங்க out. சாப்பாடு கிடையாது. They said there's no food அங்க here. எனிமி கேம்புக்கு போலாம். Let's go to the enemy's camp. எனிமி அவன் அடிச்சா செத்துருவோம். Even if they have to beat us, we'll die. கொடுத்தா சாப்பிடுவோம். If they give us food, we will ஆனா eat. அங்க போகும்போது தான் தெரியுது. When these lepers went to the enemy's அவனெல்லாம் camp, அடிச்சு ஆண்டவர் துரத்திட்டாரு. they realized that the Lord எந்த had chased லெவலுக்கு the enemies. துரத்திட்டாருன்னா, Do you know how they ran? அவன் கொண்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். The enemy's camp, they left everything that இவங்க they போய் had brought along. சாப்பிடுறாங்க. And the lepers went and துணியை ate. போட்டு பார்க்கறாங்க. They tried on the clothes. நகையை போட்டுக்கறாங்க. They put on the அதுல jewelry. ஒருத்தன் சொல்றான், And one of them டேய் நம்ம says, சாப்பிட்டு பொழைக்கிறோமே, அங்க தேசமே கஷ்டப்படுதுடா. one of the lepers says, well, we are enjoying, but the whole country is in ஆளை famine. விட்டு அனுப்புறான். So they sent word to the வாங்க king. வாங்க ராஜா வாங்க, எல்லாம் ஓட்டானுங்க வாங்க, எல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க திரும்ப வரதுக்குள்ள. Come, let's take all the spoils. அங்க சொன்ன மாதிரி தேசத்தின் பஞ்சத்தை நீக்குற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. You see, just as the prophet had prophesied, the enemy's camp had enough to wipe out the famine. அதான் என் God. That is our God. எப்படி நடக்கும்னா நீங்க கவலைப்படாதீங்க. Don't worry about how it's going to உங்க happen. உங்க உங்க சுய புத்தி அங்க கொண்டு வராதீங்க. Don't bring your நீங்க wisdom. செய்ய வேண்டியது தெரியுமா? You know what you need to do? நான் விசுவாசிக்கிற என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். The God that I believe in will finish everything for அதான் me. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றான். That is what Shadrach, Meshach and Abednego எங்கள் said. தேவன் எங்களை காப்பாற்றுவார். Our God will save us. தரியு ராஜா கூட தானியேலை பார்த்து அதானே சொல்றாரு. And this is exactly what the king says நீ to Daniel. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் The God who you prayed to, சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை காப்பாற்றினாரா? was he able to deliver you from the lion's mouth? அவர் சொல்ல, தானியேல சண்டை போட்டியாப்பா? He didn't ask Daniel, did you fight with the lion? சிங்கத்துக்கிட்ட பேசினியா? Did you speak to the lion? ரிக்வெஸ்ட் வச்சியா? Did you request the நைட்ல lion? ஜெபம் பண்ணியா? Did you pray to the lion? போராடினியா? Did you struggle in தேவன் prayer? உன்னை காப்பாத்தினாரான்னு தான் கேட்டான். But the king asked, did your God save you, அதுக்கு அர்த்தம் deliver என்ன you? தெரியுமா? Do you know what that means? உன் கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்சிருந்தல்ல, அந்த நம்பிக்கை வீணா போகாது. It says, you have hoped in your God and that hope will not be cut off. Amen. Amen. யோசிச்சு பாருங்களேன், சிங்கம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கு நைட் வந்து ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி மும்முன்னு இருந்துச்சு. The lion was very, very sad and he had his mouth shut like he was stuck with Fevikwik. இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. He had some kind of an indigestion problem. அவங்களுக்கு பசியே எடுக்கல. He was not at all hungry. பசிக்கல அதுங்களுக்கு. He wasn't hungry. சாப்பாடு ரெடியா இருக்கு. Food is ஆனா there, பசிக்கல.
but he wasn't hungry. எல்லாம் போய் படுத்து தூங்கிருச்சு. He was asleep. தானியேல் அங்கே உட்காந்து எல்லாத்துக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு, ஓ சிங்கம் இவ்வளோ அழகா இருக்குன்னு அவர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு. Daniel was sitting there and, enjoying looking at the lion, saying his lion's looking very nice. இது சாத்தியமா உங்க ஞானத்தினால? Can this be possible with your wisdom? யார் பண்ணது? Who did this? அதாங்க God's wisdom. This is the wisdom of God. ஆமென். Amen. அப்ப இந்த உலக ஞானம் என்ன பண்ணும்? கால்குலேட் பண்ணும். சந்தேகப்படும். The wisdom of the world will calculate, will doubt. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், விட்டுருங்க. Today I'm telling you, let go. உங்களால செய்ய முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. Do what is possible. செய்ய முடியாததை what you cannot do, போப்பா முடியலப்பா அவர் பார்த்துக்கிட்டப்பான்னு விட்டுருங்க. They say I can't do it, I'll leave it to him. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு உங்க கையில உங்க வாழ்க்கையில இன்னைக்கு பிரச்சனை இருக்கு? How many of you have issues in your life today? அந்த பிரச்சனையில எத்தனை பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண முடியும்? How many of you can solve your issues? அதுல ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ண முடியும்? One or two issues we can solve on our own. இருக்கா அப்படி ஏதாச்சும்? Do you have such issues that you can sort out on your own? எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாத பிரச்சனையா தான் இருக்குன்றீங்களா? The way you are responding, it looks like nothing can be sorted out by you. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, So I'll tell you what you got to do. போன் விட்டுறணும். You just got to let it go. Let go சொல்லுங்க. Everyone say let go. Let go. Let go. And let God. And let God. அதுக்கு தாங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. And that is why God has brought you here today. நீங்க விட்டுருங்க. Let it go. விட்டுருங்க. Let it go. உங்க மனதுல இருந்து அதை எடுத்து போட்டுருங்க. Take it out of your அதை mind. குறித்து யோசிக்கிறதை விட்டுருங்க. Stop thinking on அதை it. குறித்து கவலைப்படுறதை விட்டுருங்க. Stop worrying அதை about குறித்து it. அழுவுறதை விட்டுருங்க. Stop crying over சில it. பேர் இருக்காங்க. There are some people. அவங்கள போய் என்ன ஆச்சு பிரதர்? You go and ask them what happened. அவங்க ஹார்ட் அழுவுறது நமக்கு கேட்கும். We can hear their hearts cry. அந்த ஹார்ட் வந்து தேம்பி தேம்பி அழுவும். They will cry, they will அவங்க sob. முகத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். When you look at their faces, அழுவுற மாதிரி இருக்கும். you would realize that they're sobbing உள்ள இருக்கு. because there's so many issues inside of them. நிறுத்துங்கன்ற நான். Today I say to you, be still. நிறுத்துங்கன்னு சொல்றேன். Stop. நான் உங்களால தான் செய்ய முடியல, அப்புறம் அதை வச்சு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். When you can't do anything about it, why struggle with it? ஏன் தெரியுமா போராடுறோம்? You know why we struggle? உங்க புத்தி என்ன தெரியுமா சொல்லுது? Because your mind says இது ஆகாது. this cannot be done. இது நடக்காது. It will not happen. அதனால தான் போராடுறீங்க. And that is why you are struggling. ஆனா இப்போதான் என்ன பண்ணணும்? தேவ ஞானத்துக்கு நேரா அவங்க எண்ணத்தை வைக்கணும். But now is when you need to turn your attention to the wisdom of God. வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினவர். My God who created the heavens and the earth. டெய்லி சூரியனை உதிக்க செய்கிறவர். The one who makes the sun rise every day. டெய்லி சூரியனை அஸ்தமிக்க செய்கிறவர். The one who ensures that the sun sets every day. எனக்காக இதை செய்து முடிப்பார். He will do it for me. அது எப்படி நடக்கும், என்னைக்கு நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கும். How will he do it? When will he do it? I don't know, but it will be done. இந்த நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன். I would like to show you one more verse. லூக்கா We can open to Luke 4வது அதிகாரம். 4. பேசாமி ஆலயத்துக்குள்ள வராரு. So Jesus went into the temple. அவரை பைபிள் வாசிப்பான்றாங்க. And they asked him to read the scriptures. இருக்கும். டோராவை எடுத்து வாசிக்கிறாரு. வாசிச்சா இங்க இருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், குருடர்களை பார்வையடைய செய்ய. அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுட்டு அதை வச்சு எல்லாம் இப்போ பார்க்குறாங்க, என்னடா சொல்ல போறாரு அப்படின்னு. அதனால அவன் பார்க்குறாங்க, என்னடா அது. And the people at the temple are looking at Jesus இன்றைய and தினம் wondering, வேத வாக்கியம் நிறைவேறினதா? how is the scriptures fulfilled today? ஏன் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிருச்சு? Do you know why they were இவர் surprised? என்ன தெரியுமா சொல்றாரு? Because Jesus is declaring here, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. he is declaring that the Spirit of God is on me. அது எப்படி? How can that be? இவன் எப்படி பிறந்தான்னு எங்களுக்கு தெரியுமே. We know how he was born is what these people are thinking. இவன் எங்களுக்கு தெரியும் இவனை பத்தி. We know about this guy. அவன் மேல எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் வரலாம்? How can the Spirit of the Lord be on him? பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, இவன் யோசேப்பின் குமாரன், ஆனா இவன் சொல்றானே வேத வாக்கியம் நிறைவேறிற்று. People were wondering, amazed, and they said they liked what he spoke, but they said, isn't this Joseph's son? How can the scripture be fulfilled through him? இவன் எப்படி சொல்லலாம் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறேன்னு இவன் எப்படி சொல்லலாம்? How can he declare that the Spirit of God is on me? எப்படி இது? How can it happen? அதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. I will explain this to you. ஆண்டவர் இரட்சகர் அனுப்பிச்சிருக்காரு. The Lord has sent the Savior. பிதா ஒரு இரட்சகர் அனுப்பிச்சார். God has sent a Savior. அது குறித்து வாக்குத்தத்தம் எவ்வளோ
அன்னைக்கு வரலங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஏசாயா புத்தகத்திலே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டாகி விட்டது. And Isaiah had written about this as a prophecy very many years back. அன்றைக்கு திடீர்னு வந்துட்டு ஐ ஆம் த சன் ஆஃப் காட்னு சொல்லல. Jesus didn't turn up and suddenly on one day say, I am the son of God. நான் பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தேன் அப்படிலாம் சொல்லல. He didn't say, I came down from heaven today. இது எப்ப தெரியுமா? வேதத்துல வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. He is the lamb that was beaten even before the foundations of the earth. அந்த ஏதேன் தோட்டத்திலே உரைக்கப்பட்டாகி விட்டது. Prophecy about Jesus was already உன் spoken. வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். In the Garden of Eden it says, I will create enmity between your seed and his. அப்பே சொல்லிட்டாருங்க. It has already been said. ஆனா இவங்க மைண்ட்ல அது குறித்த எந்த அறிவும் கிடையாது. But in the minds of the people there was no knowledge. அறிவு அங்க புரிஞ்சிக்க முடியல. They couldn't understand. தேவனுடைய ஞானத்தை புரிஞ்சிக்க முடியல. They could not comprehend the knowledge of God. நான் உங்களுக்கு முக்கியமா காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you a very important verse here. 23வது வசனம். 23rd verse. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்தில் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். எலியா இது ஏசாமி ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. Here Jesus is talking about an incident. தேவனுடைய ஞானம், மனிதனுடைய ஞானம். Man's wisdom and God's wisdom. மனிதனுடைய ஞானம் என்ன சொல்லுது? இவன் யோசேப்பின் குமாரன். Man's wisdom said this is a son of Joseph. இவன் எப்படி சொல்லலாம் கர்த்தருடைய ஆவி என் மேல இருக்கு? How can he say that the spirit of God is on him? மனித யோசனை அங்க கிரியை செய்யுது. That is man's wisdom working there in that place. அவங்க தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. They could not accept the wisdom of God. குருடர்கள் பார்வை அடைவார்கள் என்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள முடியல. They couldn't comprehend that the blind would see. சப்பானிகள் நடப்பார்கள் என்ற தேவனுடைய ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. They couldn't comprehend the wisdom of God that the lame would walk. இங்க இந்த சாரெபாத் விதவையை உதாரணமா காமிக்கிறார். So Jesus brings here the widow of Zarephath. சரி, இந்த சாரெபாத் விதவையை உதாரணமா காமிக்கிறாரு. இதற்கு ஒரு அர்த்தம் இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். I will tell you what happened there in Sidon. ஓகே, அங்க அந்த தேசத்துல எலியா போய் சொல்லிட்டாரு, 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல இருக்கு. The prophet Elijah prophesied that there will be no rain for 3 years. பஞ்சம் திரும்ப. There was famine again. பெரிய பஞ்சம். 3.5 years there was famine. There was no food. இப்போ ஆண்டவர் இந்த அம்மா கிட்ட எலியாவை அனுப்புறாரு. God sends Elijah to this widow. அங்க போப்பா. Go there. உனக்கு சாப்பாடு கிடைக்கும். You will get food. சரி, இவரும் நினைச்சிட்டாரு, சரி கேரி தாற்றங்கடையில இவ்வளவு நாள் சாப்பிட்டாச்சு, இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிடலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்காரு. So Elijah said, I've been eating by the riverside for quite some time. Now let me go there. I'm sure I'll get some special food. பாத்தீங்கன்னா சாரெபாத் விதவை கிட்ட போயிட்டு இருக்காரு. He goes to the widow at Zarephath and Sidon. இங்க பாரு, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் 9வது வசனம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரெபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். God tells Elijah, I have ordered a widow there to take care of you at Zarephath. Go there. ஆண்டவரே, சீதோன்னு ஒரு விதவை கிட்ட நான் போணுமா? Should I go to a widow in Sidon? யாரோ ஒரு லேண்ட்லார்டு, If you had sent me to some ஒரு landlord, பிசினஸ்மேன், some big businessman, ஒரு ஓனர், some big owner, அப்படினா கூட நான் போவேன். it would have been fine. ஒரு விதவை கிட்ட நான் அனுப்புறீங்களே. But you're sending me to a widow? யோசிச்சிருப்போமா இல்லைங்களா நம்ம? Would we have not thought the same? கரெக்ட்டா? யோசிச்சிருப்போமா? ஆனா இவர் போறார். But Elijah went. அப்படியே அவன் எழுந்து சாரெபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கும் கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில், இப்போ என்னன்னு சொல்றா, விதவை வீட்டில் எவ்வளோ இருக்குங்க? How much food would you think is there in the widow's house? ரிச் விதவைனா பரவாயில்ல, இந்த அம்மா புவர் விதவை. This is a poor widow, not a rich widow. இப்போ அவர் சொல்றாரு பாருங்களேன், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இப்போ என்னன்றா,
எனக்கு எல்லாம் ஓவருங்க, The widow says everything is எல்லாம் finished. ஓவர், Everything's finished. கடைசியா கொஞ்சம் இருக்கு, I just have very இதை சாப்பிட little. போறேன், I'm going to eat that. இதை சாப்பிட்டுட்டு செத்துற போறேன். My son and I are going to eat this இவன் and என்னன்னு die. சொல்றா, இவன் ஞானத்துல என்னன்னு சொல்றா, In her wisdom, the widow says, அவ்வளவுதான். it's finished. கரெக்டா? என்னன்றா, ஓவர், It is finished. லைஃப் ஓவர், My life is done. மகன் லைஃப் ஓவர், My son's life என்னோட is done. ஃபியூச்சர் ஓவர், Our future is done. என்னோட நம்பிக்கை ஓவர், My hope is என்னோட gone. எதிர்பார்ப்பு My ஓவர், expectation is வேற gone. வழியே இல்ல. I don't have a way out. இப்ப அத போய் கேக்குறீரே நீர், And Elijah is going and asking சாவறதா her. சாவறம், கொஞ்சம் சந்தோஷமா சாவறமே. He's not even, she's thinking maybe I'll die in peace, but this guy is asking me for food now. ஆனா இங்க பாருங்களேன், அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, Don't be afraid. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. He says, go home and do as you have said. ரெடி பண்ணுமா, கோ கோ Go and prepare your food, Go and just get as ready. you thought. டு இட். ஆனாலும் But முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். he says, first make a small bread for me, and then you can do it for make whatever you want to for your son and அநியாயமா yourself. இல்ல, அநியாயமா இருக்குல்ல, Isn't this terrible? ஒண்ணுமே கிடையாது, She says she has nothing. நாங்க கடைசியா சாப்பிட்டு சாக போறோம், The son and mother are thinking எனக்கு to கொண்டு die. வான்றிய சார், உங்களுக்கு என்ன புத்தி கித்தி போச்சா? But Elijah is saying, bring me first. What's wrong with you? ஆனா இங்க அர்த்த வசனத்தை பாருங்க. But you read the next verse here. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மரம் படிச்சிட்டேன், பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். It says she did just as Elijah said, and there was food every day for Elijah, for the woman and her family. இங்க ரெண்டு ஞானத்தை பார்க்கிறோம். We see two kinds of wisdom. கர்த்தருடைய ஞானம் The wisdom of God. சொல்லுது, It says, நீ எவ்வளவு கம்மியா இருக்குன்றது குறித்து கவலைப்படாத, don't worry about what is lacking. நான் அதை பெருக செய்வேன். I will increase it. ஆனா மனித ஞானம் சொல்லுது, But the wisdom of man சார் says, அதை சாப்பிட்டு நாங்க செத்து போறோம். I'm going to just eat what is there and die. கரெக்ட்டா? Isn't it true? பாக்குறீங்களா? Do you see the அவன் difference? என்னன்னு சொல்றான், நாங்க சாவோன்றா. She says we are going to die. ஆனா கர்த்தருடைய ஞானம் என்ன சொல்லுது, But the wisdom of God says, சாக மாட்ட, you will live. இந்த பஞ்ச காலத்தை கடந்து போவ, You will overcome this famine. உனக்கு சாப்பாடு குறையாகாது, You will not have a நீனும் lacking சாப்பிடுவ, food. You will eat. உன்னோட சொந்தக்காரங்க Your சாப்பிடுவாங்க, family will eat. நானும் உங்க கூட சேர்ந்து I சாப்பிடுவேன். will also eat with you. இவன் என்ன பண்ணா, And what did she do? அங்க போராட்டம் நடக்குது. There is a conflict here. உலக ஞானம், The wisdom of the world, தேவனுடைய ஞானம். the wisdom of God. உலகத்தின் அறிவு, The knowledge of the world, தேவனுடைய அறிவு. the knowledge of God. God supply, God's supply, human lack. the lack of சண்டை humans. நடக்குது. There is a conflict. இப்பதாங்க அவ எழுந்து நிக்கிறா. And this is when she rises up. இங்க இந்த உலக ஞானத்துல இருந்து From being in a place of worldly wisdom, ஜம்ப் அடிச்சு she leapt இங்க into வந்து நின்னுட்டா. the wisdom of God. I will trust in him. I will trust in him. அவரை நான் நம்புவேன். I will believe in him. அவரை நம்புவேன். I believe in him. பார்க்கறோம், அவ பழச்சாங்க. And she survived. இன்றைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். Today we read, இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவளை பத்தி. we are talking about her even today. அதை தான் அங்க ஜீசஸ் கனெக்ட் பண்றாரு. And this is what Jesus connected when he அங்க spoke. சாரேபாத் ஊர் விதவை பத்தி உங்களுக்கு தெரியுமாப்பா? He says, do you remember this அவ widow? உலக ஞானத்துல கிரியை She செய்யல. didn't work. தேவனுடைய ஞானத்தை அவ அங்கீகரிச்சா. She didn't function in the worldly wisdom. She accepted the wisdom of God. இன்றைக்கு அதை தாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். This is what I'm telling you today. Do not yield to reasoning. Amen. பகுத்தறிவு, சுய ஞானத்திற்கு விட்டு கொடுக்காதீங்க. தேவனுடைய ஞானத்திற்கு விட்டு கொடுங்க. Give உங்களுக்கு way. நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும். Give way to the wisdom of God and everything will work out for you. அங்க சினிமாலயே அடி வாங்கின ஹீரோ, In the movies, the hero gets beaten up. பாத்தீங்கன்னா வில்லன் அப்படியே ஸ்ட்ராங்கா அடி நடிப்பாரு. The villain would beat up the hero. ஒரே குத்துல எல்லாம் குடல்லாம் குழம்பிடும். Everything will be injured. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா But in the end, குடல் குழம்பி போய்
மூளை குழம்பி போய் ரத்தம் வழிஞ்சு அப்படியே உதறிக்கிட்டு இருக்க ஹீரோ தான் எழுந்து ஒரே அடி. No matter how he is injured, the hero will get up and with one shot he will destroy the villain. அதையும் பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? And you know, we're looking at that and clapping. கையை தட்டி விசில் அடிச்சு எழுந்துட்டான்டா. அதை நம்பிக்கிட்டு வர வந்து சூப்பர் சூப்பர் சொல்றோமா இல்லையா? We believe that and we enjoy the movie. படத்தையே நம்பிக்கிட்டு இருக்கோம். We are believing in the ஆண்டவர் movie. வந்து ரியாலிட்டியை சொல்லிட்டு இருக்காருங்க. ஏங்க But God is talking reality. Why are we not believing? Amen. Amen. இன்னைக்கு the choice is yours. Amen. உங்களுக்கு தாங்க. You decide. தேவனுடைய ஞானம் சொல்லுது உனக்கு எல்லாம் நன்மையா நடக்கும். The wisdom of God says everything will work out good for you. கிருபையும் உன்னை பின்தொடரும். Goodness and favor அவருடைய follows. தயவு உன்னை பெரியவனாக்கும். His favor will make you great. கர்த்தருடைய காருண்யம் உன்னை பெரியவனாக்கும். His grace will நீ uplift ஒன்றிலும் you. குறைவில்லாமல் இருப்பாய். You will be without இழந்து lack. போனதெல்லாம் திருப்பிக் கொள்வாய். You will get back everything you have அவருடைய lost. முகத்தை உன் மீது பிரகாசிக்க The Lord will பண்ணுவார். shine His உன்னை face upon you. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர He will செய்வார். make you sit உன் with தலையை princes and நிமிர செய்வார். He will lift your உன்னை head high. கனப்படுத்துவார். He will honor you. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். He will make you a உன் கையின் blessing. பிரயாசத்தை He will bless the work of your நீ hands. சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பாய். You will live in good health. உன்னுடைய எல்லா ஆசைகளும் உனக்கு கொடுக்கப்படும். All that you desire will be given to you. கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. This is what the Lord says. இத நம்ப போறீங்களா? Are you going to believe that? அல்லாட்டி இங்க உட்கார்ந்துகிட்டு அது எப்படி? Or are you going to sit in doubt? அது எப்படி? How will அப்படினு it happen? How will it happen? The choice is yours. The choice is yours. Choice is yours.